இப்படிலாம் பேசுறதுக்காக மனுஷன் ஒரு 8 மாசம் முன்னாடி கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. 8 மாசம் கட்சியில இல்லாம இருந்தாரு டிஎம்கேல. 8 மாசம் கழிச்சு திரும்ப டிஎம்கே தலைமை அவர் கட்சியில சேர்த்திட்டாங்க. சரி 8 மாசம் கட்சி இல்லாதனால பேச்சு தைரியம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா மனுஷன் நெக்களோட சேர்த்து டபுள் பூஸ்ட் ஆகி வந்திருக்காரு. எலெக்ஷன் வேற வரப்போகுது. மனுஷன் நீ புதுசா என்னெல்லாம் பேச போறாரோ. எல்லாரையும் வச்சு விமர்சிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு மிரட்டல்கள் தொலைபேசியிலயோ? அது நிறைய தலைவர் இப்போ போய் கேக்குறீங்க நீங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் கேக்குறான், அவன் தலையை வெட்டிட்டு வேண்டான். ஓகே, அங்க இருந்து அனுப்புற அளவுக்கு கத்தி எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. கட்சியை உயிரை விட மேலா மதிக்கிறவன் நான். அதனால விளைவுகள் என்ன, பின்விளைவு என்ன வரும், ஜெயில் வருமா, அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னோட தலைமையும் என் தலைவனையும் யாராவது கொச்சப்படுத்தினாங்கன்னா அதுக்காக எந்த விலையை கொடுக்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். தலைமை சொல்கிற இடத்துல தலையே போனாலும் தயங்காமல் பேசும்.